பட்டப்பகல்ல பாமக நிர்வாகி மீது வெடிகுண்டு வீசி கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கு ஒரு மர்ம கும்பல். நடந்தது அரசியல் பகையா, பழிக்கு பழியா? பாமக மாவட்ட செயலாளர் ம.க. ஸ்டாலின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை முயற்சி. இந்த செய்திதான் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நடுநடுங்க வைத்திருக்கிறது. ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்திற்குள் புகுந்த மர்ம கும்பல் ஒன்று நாட்டு வெடிகுண்டுகளை வீசி பாமக நிர்வாகியை கொல்ல முயன்றுள்ளது. அதை தடுக்க வந்த இருவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியிருக்கிறது அந்த மர்ம கும்பல். அந்த கொடூரத்தின் சாட்சிகள்தான் பேரூராட்சி அலுவலகத்தில் சிதறி கிடக்கும் இரத்த துளிகளும் உடைந்து கிடக்கும் கண்ணாடி சில்லுகளும். நடந்த தாக்குதலுக்கு நீதி கேட்டு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் டயர்களை நடு ரோட்டில் போட்டு கொளுத்தி சாலையை தீ ஜுவாலையாக்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக ஸ்டாலின், 55 வயதான இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலும் உள்ளார். இன்று அரசு விடுமுறை என்பதால் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் அலுவலக பணியாளர்கள் பெரும்பாலும் பணியில் இல்லை. பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் தமது அறையில் பாமக டெல்டா மாவட்ட மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் உட்பட சில கட்சி நிர்வாகிகள் மற்றும் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அலுவலக வாசல் பகுதியில் மஞ்சமல்லி அருண், களம்பரம் இளையராஜா உள்ளிட்டோர் இருந்துள்ளனர். மதியம் 12:30 மணி அளவில் அலுவலகத்திற்குள் அரிவாள் நாட்டு வெடிகுண்டுகளுடன் ஒரு மர்ம கும்பல் நுழைந்திருக்கிறது. இதனால் சுதாரித்துக் கொண்ட ஸ்டாலின் கழிப்பறைக்குள் சென்று மறைந்து கொண்டுள்ளார். உள்ளே நுழைந்த கும்பல் அவரை வலைவீசி தேடியிருக்கிறது. ஆனால் அவர் கழிப்பறைக்குள் இருப்பது தெரியாமல் அலுவலகத்தில் பின்பகுதியில் இருப்பதாக உணர்ந்து நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொடூர செயலில் ஈடுபட்டனர். அப்போது இதனை தடுக்க முயன்ற இளையராஜா, அருண்குமார் ஆகியோரை அந்த கும்பல் அரிவாளால் வெட்டியிருக்கிறது. மேலும் அலுவலக வாசலில் 2 வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். ஆனால் அந்த குண்டுகள் வெடிக்காததால் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமடைந்த இளையராஜா மற்றும் டிரைவர் அருண்குமார் ஆகிய இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இந்த கொடூரத்தை செய்த மர்ம கும்பல் யார் என்று கண்டறிய போலீசார் வெடிகுண்டு துப்பறியும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்தனர். மேலும் வெடிக்காத 2 நாட்டு வெடிகுண்டுகளையும் பத்திரமாக மீட்டு அவைகளை செயலிழக்க வைக்கும் பணிகளையும் மேற்கொண்டனர். அடுத்த சில மணி துளிகளில் இந்த செய்தி காட்டுத்தீயாய் பரவ பாமக நிர்வாகிகளும் வன்னியர் சங்க நிர்வாகிகளும் திமுக, அதிமுக கட்சி பிரமுகர்களும் பேரூராட்சி அலுவலகத்திற்கு படையெடுத்தனர். இதற்கிடையில்தான் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல் சஃபாரி காரில் வந்து இந்த கொடூரத்தை செய்தது கண்டறியப்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்து கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் ஆடுதுறை கடைவீதியில் பாமக மற்றும் வன்னியர் சங்க கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடுதுறை கடைவீதியில் அனைத்து வணிகர்களும் கடையடைப்பு செய்தனர். கல்லணை பூம்புகார் சாலையிலும் திருமங்கலங்குடி கடைவீதியில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் கும்பகோணம் மயிலாடுதுறை மார்க்கத்தில் போக்குவரத்து பாதித்தது. ஆடுதுறை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு பேரூராட்சி தலைவர் ஸ்டாலினின் தம்பி வழக்கறிஞர் ராஜா கொலை செய்யப்பட்டார்.
அதற்கு பதிலாக கொலை சம்பவம் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ஸ்டாலின் மீதும் கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிகிறது. இதற்கிடையில் தற்போது நடந்த கொலை முயற்சி சம்பவம் அந்த கொலைகளுக்கு நடந்த பழிவாங்கும் படலமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் இந்த கொலை முயற்சி அரசியல் பகையாகவும் இருக்கலாம் என அரசியல் களத்தில் முணுமுணுக்கப்படுகிறது. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. அனைவரும் அறிந்த ஒன்றே, இந்த சூழலில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஸ்டாலின் நெருக்கமாக செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பல கோணங்களில் பகைமைகள் சுற்றி வருவதால் குற்றவாளிகள் யார் என்ன என போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.